பாஸ் நடைமுறைக்கு வணிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் நாளை கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த கடையடைப்பு போராட்டமானது எத்தனை நாட்களுக்கு நடைபெறவிருக்கிறது? அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மற்றும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை கட்டுப்படுத்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 1 ஆண்டுகளாக இ பாஸ் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் வார இறுதியில் ஒரு நாளைக்கு 8000 வாகனங்களுக்கும் மற்ற நாட்களுக்கு 6000 வாகனங்கள் மட்டும் அனுமதிக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் இன்று அதற்கான கட்டுப்பாடுகளோடு இ பாஸ் ஆய்வு நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுப்பாடுகளால் குறிப்பாக ஓட்டல், தங்கும் விடுதிகள், சுற்றுலா வாகனங்கள் போன்றவை முடங்கி முற்றிலும் பெரிய அளவிலான வணிகம் பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் இன்று வணிகர் சங்கத்தில் அதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் நாளை காலை முதல் 24 மணி நேரம் பொது வேலை நிறுத்தம் மற்றும் கடைகள் அடைக்கப்படும் எனவும் சுற்றுலா வாகனங்கள் ஓடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு இந்த இ பாஸ் திட்டத்தை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் அண்டை மாநிலங்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள், தமிழக பகுதியிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் நாளை ஒரு நாள் வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.